இப்போ மணி 2:45 வாஷிங் மோட் தான். ஹாய் 11/9/2025 வியாழக்கிழமை. உங்களுக்கு காலையிலே வீடியோஸ் போட்டுட்டேன். இப்போ சூப்பரான ஒரு ரெசிபி போயிட்டுருக்கு. நைட்டுக்கு இதெல்லாம் தம்பிக்கு மீன் கீனு எல்லாம் மீதி இருக்குது. காலையில் என்ன பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட காட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா தெரியுதா? கடல மாவு போட்டு எங்கள் இந்தத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு மசாலா அண்டு சப்பாத்தி. வாங்க சாப்பிட்லாம். ஆஸ் யூஷுவல் தான் மற்றதெல்லாம். வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. எத்தனை நாளைக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங் இந்த மாதம் மோஸ்ட்லி இல்லை. ஸோ இல்லாத டைமாவது உடம்பு குறைக்கலாமேன்ட்டு. இப்போ நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் ஏதாவது ஒரு சீரியஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா சீரியஸ் பார்த்தா ரொம்ப ஹைப்பர் ஆகிடுவேன். நெக்ஸ்ட்டு படமாவது அட்லீஸ்ட் 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 8 எபிசோடு 10 எபிசோடு முடிக்காமல் நான் மற்ற எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுது, என்ன சொல்கிறது, ஹைப்பர் ஆகிடுது. அதனால் நான் வந்து நல்ல படங்கள் மட்டும் மூவ் பண்ணுறேன், பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறேன். பட் இருக்கிற டைமில் வந்து கொடுத்துருக்கிற டைம் வந்து எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும், அட்லீஸ்ட் காப்பாற்றிக்கணும். ஐ திங்க் குறையில இன்னும் முயற்சி பண்ணுறேன். ஓகே, அதுக்காக நான் வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் குறைக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அதுக்கான டைமை, வீட்டில் இருக்கிற டைமை நான் ஒதுக்கி ஓடிடுறேன். மற்றபடி ஆஸ் யூஷுவல் வீட்டு வேலைகள் நான் போயிட்டு தான் இருக்குது. இப்போ கூட ஜன்னல் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் வந்து ஒட்டடை அடித்து வீடெல்லாம் கூட்டி பாருங்கள். துணி மடிக்கிறதுக்கெல்லாம் போட்டிருக்கேன் பெட்டில். சரி, ஒட்டடையெல்லாம் அடித்து ஜன்னல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒட்டடை அடித்து, இங்கே ஜன்னல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒட்டடை அடித்து அந்த இதை வந்து வாஷிங்க்கு போட்டிருக்கேன். இது வந்து மடித்து வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு வேலைகள் போய்கிட்டு தான் இருக்கும். நம்மளால் சும்மா இருக்க முடியல, அதுதான் பிரச்சனை. வாங்க. எனக்கு வந்து இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிச்சன் மட்டும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக நவுத்தி வச்சு சமைக்கிறதுக்கு பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேசியஸ், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் சமைப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் போயிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி குருமா. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் பட் எங்கள் அம்மா எனக்காக கொடுத்து வச்சு அதை வந்து டப்பாவாக அடுக்கி வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் இப்படியாவது நான் சாப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. தம்பிக்கு நைட்டு ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. கிரேவி சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நேற்று சூப்பராக இருந்துச்சுங்க கிரேவி. பெருமைக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. அது என்ன கிரேவி? ப்ரான் கிரேவி. ஸோ அவனுக்கு ப்ரான் கிரேவி இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. நைட்டு நானும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ருவேன். எனக்கு சப்பாத்தி, இந்த தொக்கு பாருங்கள். ஒருத்தர் இருந்தாலும் 2 சமையல். ஆஸ் யூஷுவல் இது வந்து அவன் பழைய சோறுக்கு எடுத்து வச்சுப்பான். பாருங்கள், பாதி குடிச்சிட்டு சார் படுத்துட்டார். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் கொஞ்சோண்டு தயிர் புரைக்க மட்டும் வச்சுருக்கான். ஆஸ் யூஷுவல் தான். ஓகேங்க, பாய். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த டிஷ்ஷு கற்றுக்கிட்டேன், கடலமாவு ஊற்றி பண்ணுறது. பாய். லயாவோட ரைம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணி போடுறேன். பாய்.